வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம்னு சொல்லலாம். குளஞ்சி என்னுடைய கெரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படமாக இருக்கும். நிறையா உழைச்ச ஒரு திரைப்படம். அப்பாவுக்கு பிறகு குளஞ்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப பெருமகிழ்ச்சி. குளஞ்சி இதுலேயும் ஒரு நல்ல தகப்பனார் கேரக்டர் தான். நல்ல ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சினிமாக்கள்லாம் வந்து. ஏன்னா சும்மா ஆகாவும் அடிதடி வெட்டு குத்து, ஒரு ஆரம்ப பாடல், அப்புறம் வந்து ஒரு அடுத்தவர்களை கிண்டல் பண்ணக்கூடிய நகைச்சுவை, இப்படியே பார்த்து பார்த்து சலிச்சு போன உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்ப திரைப்படம். நம்ம பக்கத்துலேயே நடக்கிற மாதிரி ஒரு விஷயம், நம்ம கடந்து போகிற விஷயம், நாம் பார்த்த ஒரு விஷயம், ஐயோ இப்படி இருந்திருக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம ஒரு ஏங்கின விஷயம், இது எல்லாமே இந்த திரைப்படத்துக்குள்ளே இருக்குது. என்னுடைய பேர் வந்து அப்பாசாமி, ஆனால் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நிறைய பகுத்தறிவு பேசின ஒரு கேரக்டர், ரொம்ப நல்லா இயல்பாக வந்திருக்கு. என்னுடைய மனைவி புஷ்பம், அவங்க வந்து சங்கவி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு அற்புதமான கேரக்டர். ரொம்ப நாள் கழித்து அவங்க திரும்ப மீண்டும் வெகு ஆழமாக தமிழ் திரையுலகில் இன்னொரு நம்பிக்கையான ஒரு கதாபாத்திரங்கள் நிறையா நம்பி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரோலில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என் பையன் குளஞ்சி, அவன் என் பையன்தான், அவனை அப்படி தான் பார்க்குறேன். ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான். அப்புறம் சின்ன பையன், குட்டி பையன் ஒருத்தன், அவனும் பிரமாதமாக பண்ணியிருந்தான். அப்புறம் நசாத் இந்த படத்தில் நடிக்கும்போது நான் பார்த்து வியந்த ஒரு நடிகன். அதனால தான் நான் அப்பா திரைப்படத்தில் மயில் வாகனமாக நடிக்க வச்சேன். ஆனால் அது முன்னாடி வந்துருச்சு. ஆனால் இந்த படத்தில் முழுசாக அவனுடைய வெர்ஜினாக, அவனுடைய உண்மையான எனர்ஜியை நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குடும்பத்தோடு வந்து பாருங்கள். இந்த மாதிரி படங்களை வெல்ல வைங்க. இந்த மாதிரி படங்கள் பெருசாக ஜெயிச்சா தான் தமிழ் சினிமா இன்னும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி படங்கள் நிறையா வரும். அதனால் தியேட்டரில் போய் பாருங்கள். திருட்டு விசிடியை ஒளிங்க. இசையமைப்பாளர் நடராஜன் சங்கரன். ஏன்னா இந்த படம் ஷூட்டிங்கில் இருக்கும்போது தம்பி நவீன் வந்து எனக்கு ஒரு 2-3 பாடல்கள் போட்டு காட்டினார். ரொம்ப பிடிச்சிருந்தது. புதுசாக இருந்தது, சத்தங்கள் எல்லாமே புதுசாக இருந்தது. அதில் பெரிய விஷயம் என்னென்னா, திடீர்னு நவீனே பாடியிருப்பான். அதெல்லாம் தான் என்னென்னா, நம்ம கிட்ட தான் இருக்குது, எல்லாமே நமக்கு பக்கத்தில் இருக்குது, எதை பார்த்தும் பயப்பட வேணாம் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் தான் இது. எல்லாமே குட்டி குட்டியாக தம்பிகளாக ஒன்றா சேர்ந்து இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். சரவணன், அவனுடைய முதல் படம். இந்த படத்தில் அவன் பெருசாக சாதிக்கணும். அவன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை தொகுத்து தான் இந்த படமே பண்ணியிருக்கான். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.